இன்றைக்கி ஒரு கார்டன் வ்ளாக் பார்க்கலாமா? நான் மாடித்தோட்டத்தில் வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து வளர்த்துட்ருக்கேங்க. ஸ்ட்ராபெர்ரியில் வந்து இன்னுமே பூ வைக்கல, காய் வைக்கல. சரின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச தயிர் இருந்துச்சு. அந்த புளிச்ச மோரில் கொஞ்சம் பெருங்காயம் கலந்து நிறைய தண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராபெர்ரிக்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய களைச்செடிகள்லாம் வளர்ந்து வந்திருக்கு. அந்த களைச்செடிகள்லாம் நம்ம வந்து பிடுங்கி எடுத்துடணும், இல்லைன்னா வேஸ்ட்டாக அதுக்கு எல்லா சத்துமே போயிட்டுருக்கும். அதனால் எல்லா களைச்செடிகளும் பிடுங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்டெம் வந்து அந்த வேர் மாதிரி வந்துட்டுருக்கும். அதை நம்ம எடுத்து அப்படியே கட் பண்ணாமல் எடுத்து அதில் வந்து மண்ணில் வந்து புதைச்சி வச்சோம்னா அது ஒரு செடியாகவே வளர்ந்து வந்துடும். இப்போ வந்து நான் இந்த தண்ணி நிறைய இதில் தண்ணி கலந்துட்டு இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இந்த சின்ன தொட்டிலையுமே வச்சுருக்கேன். இது வந்து தக்காளியும் இருக்குது அதில். தக்காளி பூவும் வச்சுருக்கு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க தக்காளி தான் இப்போ காய் வந்து காய்ச்சிட்ருக்கு நிறைய. இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் லைப்ரரியன் நாட்டிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் குரூப்லேருந்து ஜெனில் கார்த்திக்னு சொல்லி ஒரு ப்ரோ வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கு. அதை வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இனிமேல் அதில் காய் வரல. அதுதான் நான் புளிச்ச மருந்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அது வந்து வானம்பத்த மிளகாய் நான் வீட்டிலேருந்து எடுத்து போட்டேன். இந்த குண்டு மிளகாய் அதெல்லாம் இருக்குது, அதுக்கும் கொடுத்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்பெரியிலேருந்து ஒரு பெரிய தாய் செடி இருக்குது, அதுலேருந்து கட் பண்ணி வச்சது. சீக்கிரமாக காய் பிடிச்சிருச்சு பாருங்கள். வச்சு கொஞ்ச நாள்லேயே காய் வந்துருச்சு. இது வந்து பப்பாளியுமே நிறைய காய் பிடிச்சிருக்கு. விதையிலேருந்து எடுத்து வச்சது தான் பப்பாளி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனகாமரம்லாம் நிறைய பூத்துருக்கு. இதையும் பறிச்சுக்கிறேன். பூவெல்லாம் பறித்து நான் வந்து பக்கத்து வீட்டுலாம் கொடுத்துருவேன். நானும் சில டைம் வந்து வைப்பேன். நித்திய மல்லி பார்த்திங்களா, அதோடு சேர்த்து வச்சாலும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து காஷ்மீர் ரோஸ், இதையும் பறிச்சுக்கிறேன். காஷ்மீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். இந்த செடி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க. நான் வந்து பல்லவர சந்தையில் தான் நான் வந்து வாங்கினேன். நல்லா பூத்துட்ருக்கு. இதையுமே நம்ம கட்டி வைக்கலாம், அழகாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரோஸ் இருந்துச்சு. இது வந்து கொத்து ரோஸ். இதுவுமே நிறைய பூக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.